அனைவருக்கும் வணக்கம். இயக்குனர் மாயோன் சிவா, துறப்பாடிங்கிறது அவருடைய சொந்த ஊர். ஊர் பாசத்தில் தன் பேரோட ஊரையும் சேர்த்துருக்காரு. இங்கே பேசும்போது சொன்னார், கேமராமேனை கண்ணி அப்படின்னாரு, மிஸ்டர் கண்ணி அப்படின்னாரு, அவரையும் தான் கண்ணி சொன்னார். எல்லோரும் கண்ணியனையும் அறிமுகப்படுத்தினார். நல்லவேளை கூல் சிரசை கண்ணின்னு சொல்லிடல. இன்றைக்கி கதாநாயகி வரல. இன்றைக்கி கதாநாயகி அஸ்வினி வரல. அதுக்கு பதிலாக அவர் வந்துட்டு நினைக்கிறேன். ஆமாம், நல்லவேளை டைட்டிலாம் பார்த்து வச்சுட்டு அவர் கூப்பிடணும். நம்ம நிர்வாணம் இப்போ டைட்டில் வச்சுக்கிட்டு அன்றைக்கி கூடிசில் கூப்பிட்டு வச்சுங்களேன், நிகழ்ச்சி என்ன ஆகிறது? அதில் என்ன டைட்டில் வச்சுருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் அவரை கூப்பிடணும். கதாநாயகி இல்லாத குறைய தீர்த்து வச்சிட்டாரு. அது பாருங்கள், ஆம்பளை பதில் உட்காரல அவர், அப்படியே மாறிட்டார். பெண் விஷயம் போட்ட உடனே ரெண்டு பக்கம் பெண்ணு, அவர் ஆம்பளை இல்லையா அவர். அந்தளவுக்கு படத்தில் இன்னும் நடித்தவங்க இன்னும் இல்லையோ, கூல் சீரியஸுக்கு கேரக்டருக்கு அப்படி இன்னும் ஆகிட்டார். ஓகே, இருந்தாலும் வந்தோம் வாழ்த்தணும் இல்லாமல் ஒரு மெனக்கடல் இருக்கு பாருங்க. ஒரு கெட்டை போட்டு ஒரு செட்டை போட உட்காந்துட்டார்ல, அது நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துங்க. பொம்பளை விஷயம் போட்டார், ஆம்பளை. ஆமாம், கொஞ்சம் உஷாராக இருக்கு பக்கத்தில். அந்த ராமன் தொடர்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். ராமச்சந்திரன், ராமலட்சுமணன், ராமகிருஷ்ணன், சீதாராமன், நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே வந்து புதுசாக ராம் பரதன், இந்த இது புதுசாக ஒரு காம்பினேஷன் புதுசாக இருக்குது. ஆமாம், ஏன்னா ராம் பரதனும் சேர மாட்டாங்க அதிகமாக. ஏன்னா பரதன் நாடாளும் போது தான் ராமன் வனவாசம் போயிட்டார். இவர் ரெட்டி சேர்த்து வச்சிருக்காரு. ஓகே, ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுதான் கூட குழி வச்சுருவாங்க. உடன்பிறப்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறது இல்லை, மனசில் இருக்கிறது தான். பக்கவளமாக இருக்கணும். கூட இருக்கிறோம்னு நினச்சிருப்போம். நிறைய நண்பரும் சரி எல்லாம் சரி, கூட இருக்கிறது அதிகமாக குழி வைப்பான். வசதியாக போச்சுல்ல, பக்கத்தில் இருக்கான்ல. அதில் பரதன் வந்து இப்போ என்னைக்கு செருப்பு வாங்கினானோ அன்னைக்கே முடிஞ்சு. அன்னைக்கே ராமரோட உண்மையான தம்பினாயிட்டார். நிறைய அவர் ஆதங்கம் அந்த மேடையில் வெளிப்படுத்தினார். கதாசிரியராக, ஒரு இயக்குனராக. ஆனால் ஏதோ ஒரு வகையில் அவர் இங்கே நடிகராக்கியிருக்கு. சினிமா வந்து நம்ம ஒன்று முயற்சி பண்ணுவோம், ஆனால் உண்மையிலே சினிமா நேசித்து நம்ம முயற்சி பண்ணால் நம்ம எதை நினைக்கிறோமோ அது இல்லைன்னா கூட இன்னொரு கதவை திறந்துடும் சார். அதுதான் சினிமா. ஆமாம், நிறைய பேர் இருக்கு. பாரதிராஜா சார்னா அவர் நடிக்க வந்தவர் தான். இன்றைக்கி இயக்குனர் எம்ஏஎம் ஆகிட்டார். நிறைய பேர் இப்போ நடிக்க வந்தவங்க டேரக்டர் இருக்காங்க. சினிமா நிறைய இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். உங்களுக்கு நடிகராக வந்து சினிமா ஒரு புது கதவை, புது வாசலை திறந்துருக்கு. இருந்தாலும் நீங்கள் நடிகரை வெற்றி அடைஞ்சு உங்களுக்கு நல்ல கதையெல்லாம் இருக்குன்னு தெரியுது. உங்கள் ஆதங்கம் என்றைக்கு ஒரு ஆதங்கம் வரும்போது, நம்ம நல்ல படைப்பு இருக்கே, நம்மளால் டேரக்டர் ஆக முடியலையே, நமக்கு சரியான பிடிச்சி கிடைக்கல அப்படின்னு அந்த ஆதங்கம் வெளிப்பட்டாலே அது உங்களுக்கு நல்ல படைப்பு இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக சீக்கிரம் டேரக்டர் ஆயிருங்க சார். ஆமாம் ஆமாம், இயக்குனர் ராம் பரதன் அப்படின்னு வரணும் சீக்கிரம். அப்புறம் மணிமாறன், ஆமாம், எங்கள் நடிகர் அவர் படம் நடிச்சிருக்காரு. சிறு சிறு வேடங்களில் தான் கொடுத்துருக்கோம். ஆனால் இதில் பெரிய கேரக்டர் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், இதுக்கப்புறம் பெரிய நடிகரை நீங்கள் உருவாகிடணும். ஆமாம், நம்மளாக போய் வாய்ப்பு கேட்குற வரைக்கும் நம்ம ஒரு முழுமையான நடிகர் இல்லை. படம் பார்த்துட்டு யார் இப்போ நல்லா நடிச்சிருக்காப்லையே அப்படின்னு அடுத்த இயக்குநர்கள், ப்ரொடியூசர் வந்து நம்மகிட்ட கேட்டால் தான் நம்ம வளர்ந்துட்டு அர்த்தம். இந்த படத்துக்கு பண்ணி வளர்ந்துருவிய மணிமாறன் எல்லாம் தேடுவாங்க. பாடகி மீனாட்சி இளையராஜா. ஓகே ஓகே, ஒரு நல்ல விஷயம் சொன்னாங்க இந்த ஆசிரியரை பற்றி. பத்திரிக்கை ஆசிரியர் அப்படின்னா அங்கேயும் ஒரு ஆசிரியர் இருக்கார்ல. ஆசிரியர்னால அது வந்து மிகப்பெரிய
ஒரு ஒரு உயர்வான ஒரு அந்தஸ்து தான். ஆமாம், கரெக்டாக நிறைய பேர் அங்கே பேசியிருக்காங்க, ஊடகம் பேசுவோம். பத்திரிக்கை ஆசிரியரை எல்லாம் உயர்த்தி பேசிட்டீங்க. ஆமாம், கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆமாம், உங்களுக்குன்னா அந்த யூனிட்டுக்கு கண்ணி எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும். எப்போ நல்ல படத்துக்கு இன்றைக்கி நான் பெருமைக்கு சொல்ல, இந்த 2 வருஷமாக சரி சின்ன சின்ன படங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அளவில் ஹிட்டாக காரணமே ஊடகங்கள் தான். பெரிய ஸ்டார் படம்லாம் அதுக்காக ரசிகர்கள் வெட்டியடைய வச்சுருவாங்க. சின்ன படங்கள் இன்றைக்கி நிறைய யூடியூப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி நிறைய நல்ல விமர்சனம் கொடுத்து வெற்றியடை வச்சுருக்காங்க. அதில் எந்த படத்தையும் அவங்க வெற்றியடை வச்சுருவாங்க. எப்படி அது இந்த ஆசிரியர்கள் சிலதெல்லாம் போகும், அந்த மாதிரி பத்திரிக்கை ஆசிரியர் மாதிரி, அது மாதிரி கதாசிரியர், பாடலாசிரியர், ஆசிரியருங்கிறது அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கணும். ஃபஸ்ட்டு பாடலாசிரியர் அப்படின்னா அதுக்கான ஒரு பக்குவம். கதாசிரியர் அப்படின்னா முதல் தகுதி கதாசிரியருக்கு இன்னொருத்தன் கதையை திருடக்கூடாது. அப்போ கதாசிரியர் இல்லை, அது கதையை திருடன். அவர் சொன்னார், ராம் பரத் சொன்னார்ல, முன்னெல்லாம் நாங்கள் எங்கேயாவது கதை சொல்லிட்டு இருப்போம். ஒரு டீ கடை உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்ட்டு கதை சொல்லுவோம். அப்புறம் ஊரில் போனால் அங்கேயும் நண்பர் இருப்பாங்க, அவனுக்கு கதை சொல்லுவோம். யார் கிடைச்சாலும் நம்ம பண்ணி வச்சுருக்க கதையை சொல்கிறது தான் சொல்லிட்டே இருக்குது. அப்போ ரொம்ப டெவலப் ஆகும். இப்போ அப்படி இது இல்லை, ஏன்னா பயப்படுறாங்க. யார்கிட்ட கதை சொல்ல போய் இவன் எங்கேயா சொல்லிடுவானோ அப்படின்ட்டு ஒரு பயம். இந்த பயத்துலேயே நிறையா பேர் இதயம் முரளி மாதிரி, ஒரு சங்கர் மாதிரி காதல் மனசுல வச்சுட்டாங்கல்ல, அது மாதிரி இன்னைக்கு ஒருதலை காதல் மாதிரி ஒருத்தன் கதையை தனக்குள்ளேயே வச்சுட்டு அவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு இது பயமாக இருக்கு. இன்னைக்கு கதை திருட்டு அப்படி இருக்குது. இங்கிலீஷ் படம் பார்க்குறாங்க, ஹிந்தி படம் பார்க்குறாங்க, உல்ட்டா பண்ணுறாங்க, வேறு விஷயம். அது வேறு விஷயம். தமிழ் வீட்டுக்குள்ளேயே நம்ம ஆளுக்குள்ளே அது மாதிரி இப்போ டிஸ்கஷன் போச்சு. 4-5 வருஷம் கதை டிஸ்கஸ் பண்ணுறோம், அவன் இன்னொரு டிஸ்கஷன் போய் சொல்லிவிடுவாங்கிற பயம். இப்போ அதுவும் போச்சு. பயம் பயம் பயம். கமலஹாசன் சொல்கிற மாதிரி கதை வெளி சொல்றதுக்கே பயமாக இருக்குது. அது மாதிரி கதாசிரியர்கள் அந்த ஆசிரியருங்கிற அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரியா மீனாட்சி இளையராஜா அவர்களே? ஓகே. இயக்குனர் மாயோன் சிவா அவர் பேசும்போது கவனித்தேன், ரொம்ப பக்குவப்பட்டவராக இருக்கார். அவர் பேசுகிற விதமே தெரிஞ்சு வச்சு. அவர் நிறைய லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வாழ்க்கை அனலைஸ் பண்ணியிருக்காரு, வரலாறு அனலைஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லாமல் சும்மாலாம் இந்த மாதிரி படம் எடுக்க முடியாது. இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆன்மீகம், குலதெய்வ வழிபாடு, சித்த மருத்துவம், எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறக்கக்கூடாதோ, எந்தெந்த விஷயங்கள்லாம் நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோமோ, எந்தெந்த விஷயத்தில் நம்ம தவிர்த்து கொண்டு இருக்கிறோமோ, அதை எல்லாமே இதில் அடக்கியிருக்கார் கண்ணிங்கிற படத்தில். நம்ம பெரிய கட்டளக்கணும்னா எதை மறக்கக்கூடாதோ அதை அப்படியே மனசு வச்சுட்டே இருக்குது. எதை மறந்து தொலையணுமோ அதை மறக்க மாட்டோம். பகையாக இருக்கட்டும், விரோதமாக இருக்கட்டும், துரோகமாக இருக்கட்டும், எப்போ நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும், அதையே மனசில் வச்சுக்கிட்டு இருக்க வாழ்க்கையை நிம்மதியாக பண்ணிடுறது. நல்ல விஷயங்களாம் மறந்துட்டோம். அதில் ஒன்று இந்த சித்த மருத்துவம், நாட்டு மருத்துவம், இது ரொம்ப முக்கியமானது. இதை ரொம்ப மறந்துட்டோம். இப்போ சுகர் அப்படின்னா ஒரு வீட்டில் பார்த்தா 10 பேர் தாங்கன்னா 8 பேருக்கு சுகர் இருக்குது. ஒரு டீ கடையில் ஆர்டர் கொடுக்குறான், சார் 8 டீ, அதில் 6 சுகர் இல்லாமல் 2 நார்மலுங்கிறான். இப்போ ஒரு காலத்தில் 8 டீ ஆர்டர் கொடுத்தா 1 சுகர் இல்லைம்பான். இப்போ 6 டீ சுகர் போடாதையே 2 டீ நார்மலாக கொடுங்குறான். இப்போ இதே நான் 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இங்கிலீஷ் மருந்துலாம் சாப்பிடாம வாழ்ந்த காலத்தில் யாருக்கு சுகர் இருந்துச்சு? இந்த மருந்துகள் வர வர அதிகரிக்கத்தான் எல்லாருக்கும் சுகர், பிபி,
வீட்டில் 8 பேர் இருந்தால் 6 பேர் நோயாளியாக இருக்கான். 2 பேர் தான் அவங்கள பார்த்துக்கணும் இருக்கான். அவனும் இன்னும் 4 வருஷத்தில் அவனும் நோயாளியாகிடுவான். இன்றைக்கி குடும்பத்தில் உறுப்பினர் அப்படிங்கிறத விட நோயாளிகள் தான் ஜாஸ்தி. அது காரணம் நம்ம சித்த மருத்துவத்தில் மருந்து தான். இன்றைக்கும் ஒரு காலத்துக்கு பதிலாக எனக்கு வந்து சின்ன வயசில் இந்த கோதுமை தோசை, இந்த கேழ்வரகு கூழ் இதெல்லாம் சாப்பிட்டா வறுமையான குடும்பம். அரிசி சாப்பாடு சாப்பிட்டா தான் அது வசதியான குடும்பம். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி கோடீஸ்வரன் தான் இன்றைக்கி கேழ்வரகு சாப்பிட்றான், அவன் தான் கோதுமை சாப்பிட்றான். உள்டாக போச்சு. அப்போ இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தானியத்தோட உணவோட அருமைகள் கொஞ்சமாக தெரிய வந்திருக்கு. கம்பு சாப்பிடு, கேழ்வரகு சாப்பிடு, கோதுமை சாப்பிடு. இன்றைக்கி அது பூரா இன்றைக்கி திரும்புது. நிறைய வீட்டில் பார்த்து நிறைய பேர் இன்றைக்கி சிறுதானியங்கள்லாம் இங்கே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஆர்கானிக்கில் வந்து இன்றைக்கி வியாபாரம் நீங்கள் குளிட்டு வருது. இது வந்து ஆரோக்கியமான விஷயம். நம்ம அரிசியே போட்டுல இப்போ இன்றைக்கி ஆர்கானிக் வந்து இன்றைக்கி சாதாரண அரிசியோட அது இன்றைக்கி விலை ஜாஸ்தி இருந்தாலும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்புறம் நாட்டு மருந்து. கொரோனா வந்த காலத்தில் யார் போய் மெடிக்கலில் போய் நீங்கள் மருந்து வாங்கினீங்க? எல்லாம் கஷாயம். எல்லாருக்கும் உயிர் பயம் வந்த உடனே இன்றைக்கி செத்துரும் நாளைக்கு செத்துரும் அந்த நிலம் வந்த உடனே நாட்டு மருந்து ஞாபகம் வருது. சராசரி இருக்கும்போது பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்குது, எந்த மருந்து கடை இருக்குன்னு போனோம். இது எல்லாத்தையும் அந்த சிறப்பை சொல்கிறது தான் இந்த கன்னி படத்தோட சிறப்பு. எங்கள் அப்பா ஒரு மருத்துவர். இன்றைக்கி நான் சிலது அதிசயம் நினச்சி பார்ப்பேன். எங்களுக்கு கிராம சூழலில் உள்ள வீடு தானே. திடீர்னு பாம்பு ஒடிச்சு வருவாங்க வீட்டுக்கு. தூக்கிட்டு வரும்போதே ஆள் செத்த மாதிரி இருப்பான், மூச்சு வச்சுட்டு அப்படி இருப்பான். ஒன்றும் இல்லை, வேப்பிலையை எடுத்து அப்படியே மதிச்சு ரசத்தை இறக்கிடுவாங்க. அப்பா மட்டும் இல்லை, நிறைய பேர் எங்கள் ஊரில் இருப்பாங்க கிராமங்களில். தேள் கூட்டுரும், நட்டுவாக்கலையே விஷம் தலைக்கரிச்சுமாங்க. ஒன்றுமே இருக்காது. வேப்ப இலையை வச்சு அப்படியே ஒரு 10 நிமிஷம் தான் மதிச்சு அப்படியே இறக்குவாங்க. அவன் முடிச்சுக்குவான். இன்றைக்கி இதெல்லாம் மேஜிக் மாதிரி இருக்குது. நடைமுறையில் இதெல்லாம் நடந்திருக்கு. இன்றைக்கி நடந்திருக்கு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் அந்த கிட்னியில் கல் அடைச்சின்னா இன்றைக்கி நாட்டு மருந்தில் அதை கரைக்கிறாங்க. இன்றைக்கி நாட்டு மருந்து கரைக்கிறாங்க. நீ போய் அங்கே ஹாஸ்பிட்டல் போயிட்டா அவன் ஆப்ரேஷன் பண்ணுங்கிறான், அதை வந்து கல்லை உடைக்கணுங்கிறான். இவ்வளோ அளவு இருக்குது, இப்போ ஒரே முறை உடைக்க முடியாதுங்கிறான். நாட்டு மருந்து கரைக்கிறான். எனக்கு திருப்பாச்சி படம் முடிஞ்சிருச்சு. படம் முடிஞ்சு ஃபஸ்ட் காப்பி பார்க்குறோம். விஜய் சார் பார்க்குறாரு, பிடிச்சி போச்சு. அந்த திருப்தியோடு போய் படுத்து வந்தான். அதனால் பார்த்தா எதை சாப்பிட்டோம் வாமிட்டு, உடம்பு சரியில்லை. தண்ணி குடித்தோட வாமிட்டு வருது. போய் பார்த்தா சார் கல் இருக்குன்ட்டாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்துட்டேன் ஹாஸ்பிட்டலில். அப்புறம் சொன்னாங்க கொடுத்தேன், எம்ஜிஆர் நகரில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்ட்டு, நாட்டு மருந்து. நான் போய் நாட்டு மருந்தில் தான் இந்த கல்லை கரைச்சேன் சார், ஆப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு இருக்குது. இன்றைக்கி இது வந்து நம்ம தேடணும். திரும்ப கிளினிக்கு ஹாஸ்பிட்டலும் போய் இன்றைக்கி வந்து மனுஷன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் பாதி மருத்துவத்துக்கும் பாதி குழந்தைகளோட படிப்பு செலவுக்கும் போயிடுது. யாருக்கும் சேமிக்க முடியல. ஒன்று ஸ்கூலில் பிடிக்கிறாங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் பிடிக்கிறாங்க. இது மீத உள்ள காசை வச்சு வாழ்கிறது பெரும்புழப்பாக இருக்குது. அப்போ நம்ம மறந்துட்டோம், சித்த மருத்துவத்தை மறந்துட்டோம், நாட்டு மருந்து மறந்துட்டோம், எல்லாம் மறந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நோயாளி ஆகிட்டோம் எல்லாருமே. அப்புறம் குலதெய்வ வழிபாடு. இப்போ நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம்னா போவோம், ஒரு ஸ்டேஜ் தான். அது உள்ளே வந்து அபிஷேகம் பண்ணுறதுக்கும் ஆராதனை பண்ணுறதுக்கும் மந்திரம் பண்ணுறதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம போக முடியாது. நம்ம போகிற சாமி கூட போகிறோம், ஓகே. அவன் என்ன மந்திரம் சொல்கிறாங்கன்னு தெரியாது, ஓகே. நம்ம சாமியை கும்பிட்டு நம்ம மனக்குறை இறக்கிட்டு வந்துடும், ஓகே. ஆனால் குலதெய்வங்கிறது அங்கே நாம தான் பூசாரி, அங்கே நாம தான் ஐயர். நம்ம கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணுவோம், நம்ம கையாலே அலங்காரம் பண்ணுவோம், நம்ம கையால் தேங்காய் உடைப்போம், அர்ச்சனை பண்ணுவோம்.
குலதெய்வங்கிறது நம்ம குடும்ப உறுப்பினர் மாதிரி. குலதெய்வத்திட்ட வேண்டிக்கிற மாதிரி உரிமையாக எந்த சாப்பிட்டு வேண்டிக்க முடியாது. எந்த கோயிலாக இருக்கட்டும், நம்ம கீழே நின்று போய் தள்ளும்பான், போம்பான். நமக்கு அங்கே ரோசம் வரும், தள்ளி விட்டோம்னே. சாமிகிட்ட அங்கே எந்த பக்தி வரணுமா, தள்ளுறான்னு நம்மளுக்கு கோவம் வரணுமா? அப்போ அங்கே கோவம் இருக்கா, பக்தி இருக்கான்னா அவன் 2 செகண்டில் நம்மளுக்கு கோவம் தான் இருக்குது, பக்தி போயிடுது. தள்ளும்புரா அப்படிம்போம், அதுக்குள்ளே எடுத்து விட்டுறாங்க. அப்படிலாம் கோயிலாம் இருக்குது. அந்த கோயிலுக்கும் போங்க, தப்பே இல்லை. குலதெய்வ வழிபாடுங்கிறது மிக மிக முக்கியம். அங்கே தான் நம்ம முழுசாக நம்பிக்கையாக நம்ம அம்மாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம அப்பாட்ட சொல்கிற மாதிரி, நம்ம குறைகளை அம்மாட்டையும் அப்பாட்ட சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குலதெய்வத்தை போய் நம்ம உருகி வேண்டிக்கிட்டா அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தெய்வமாக, முதல் தெய்வமாக நம்ம குலதெய்வம் தான் இருக்கணும். அது இன்னொன்று, நிறைய குலதெய்வங்கிறது சாமி இல்லை, அது மூதாதையர்கள், முன்னோர்கள், ஆசை, அவருடைய பவர்லாம் இங்கே அடங்கியிருக்கும். சிலர் ஆன்மீகம் நம்புங்க, நம்பாதவங்க பிரச்சனை இல்லை. நம்புறவங்களுக்கு தான் சாமி, நம்பாதவங்களுக்கு அதை பற்றி பிரச்சனையும் இல்லை. நான் நம்புறவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதாவது குலதெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி. நம்ம அது மாதிரி உரிமை எதுவுமே இல்லை. அதோட பெருமையும் கன்னிப்படத்தில் சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள். அதாவது இயக்குனர் மாயோன் சிவா ஏதோ படம், ஒரு கதை எடுத்த ட்விஸ்ட் இருக்குது, ஒரு பொழுதுபோக்கு எடுக்கிறோம் அப்படிலாம் அந்த படத்தை எடுக்கிறாரு. ஆத்மார்த்தமாக எடுத்திருக்காங்கிறது அது பேசும்போது என்னால் உணர முடிஞ்சது. இந்த மாதிரி படத்துக்கு ஒருத்தர் புடிச்சு பண்ணுறாரு பாருங்க, அவரை பாராட்டணும் ஃபஸ்ட்டு. சார் பேய் படம் சார், ஆக்ஷன் படம் சார் அப்படின்னு கதையை சொல்லி ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுக்கிறதுக்கு நிறைய பிடிச்சி அதான் விரும்புவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை சொல்லி லொக்கேஷனே கிடைக்கல அவங்களுக்கு. இப்போ கதை கிடச்சிருச்சு, லொக்கேஷன் கிடைக்கல, லொக்கேஷன் தேடி உழைச்சி இவ்வளோதான் பண்ணேன். அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் சம்மதிச்சிருக்காருன்னா, நீங்கள் குலதெய்வத்தை வேண்டிங்கல்ல, அதோட பலன் தான் அது. ஆமாம், அந்த படம் வெற்றி அடையணும். இந்த ஹீரோயின் பேர் அஸ்வினின்னாங்க, அஸ்வினி தானே? அஸ்வினி. ஆமாம், அஸ்வினி ஏற்கனவே பழைய அஸ்வினி ஒன்று இருந்தாங்க, உதிரிப்பூக்கள் சார், மகேந்திர சார் படம் உதிரிப்பூக்கள். ஆமாம், அந்த படம் இன்றைக்கும் தமிழ் படங்களில் மிகச்சிறந்த படம் உதிரிப்பூக்கள். அது நடித்தவங்க அஸ்வினி. அப்போ இன்னொரு அஸ்வினி உருவாகிருக்காங்க. அப்புறம் இங்கேயும் ஒரு கங்கேன்னு ஒரு படம் பெரிய ஹிட்டு, அதில் தாரான்னு ஒரு கதாநாயகி அதில் அறிமுகமானாங்க. திருப்பி ஒரு தாரான்னு வந்திருக்காங்க. எல்லாம் பழைய ஹிட்லாம் வந்திருக்கு இப்போ. ஆமாம், அதனால் இந்த படம் ஹிட் ஆகணும். இன்னொரு விஷயம், இடையில நாங்கள் இதில் பேசும்போது, இப்போ ராஜன் சார் பேசுவார். என்ன பேசுவார்னா, சில தயாரிப்பாளர் திட்டுவார், இது பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, இவ்வளவு பணத்தை வீணடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளர் உள்ள கோபம் இல்லை, அக்கறை. அப்போ நடிகர் இப்படி இருக்காங்க, இவ்வளோ இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அது நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா மேலே உள்ள அக்கறை. நிறைய இயக்குனர் திட்டிருக்காரு, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க, பிளானிங் பண்ணுறதில்ல, அப்படி பண்ணுறாங்க. அந்த இயக்குனர் மேலே உள்ள கோபம் இல்லை, சினிமா நல்லா இருக்குங்கிற ஒரு அக்கறை. அது மாதிரி நாங்கள் சில விஷயங்கள் சொல்லும்போது, அது சினிமா மேலே உள்ள அக்கறையை தவிர ஒரு குறிப்பிட்ட இயக்குனர், ஒரு குறிப்பிட்ட நடிகர் மேலே உள்ள கோபம் இல்லை. எங்கள் கருத்து சில எங்கள் கருத்து கூட சிலருக்கு தவறாக இருக்கலாம், சிலருக்கு சரியாக இருக்கலாம். ஆனால் சில ஊடகங்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போது நாங்கள் என்னமோ அரசியல் கட்சி தலைவர் மாதிரி, இயக்குனர்லாம் நாங்களாம் இயக்குனர் ஒற்றுமை தான் இருக்கோம். இயக்குனருக்குள்ள சில கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் நாங்கள் சினிமா இயக்குனர் தான், எல்லா இயக்குனரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். சில கருத்துக்கள் இங்கே பேசும்போது அதை வச்சு சில பட்டிமன்றம் மரம் போட்டு எங்களை அரசியல் மாதிரி பிரிச்சிடாதீங்க, எங்கள் ஜாதி கட்சி தலைவர் மாதிரிலாம் எங்களை பிரிச்சிடாதீங்க. சினிமா நல்லா இருக்கணும், மக்கள் அதனால் எந்த பிரச்சனையும் உள்ளாயிடக்கூடாது, மக்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லணும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் நம்ம பேசிக்கிருக்கோம் தவிர, இயக்குநர்களுக்குள்ள எந்த இயக்குனரும் சரி, எங்களுக்குள்ளெல்லாம் பகையோ நாங்கள் அவங்கள எதிரி நினைக்கிறதுலாம்
சுத்தமாக இல்லை. எங்களுக்கு சினிமா நல்லா இருக்கணும், சினிமா பார்க்க வரவங்க நல்லா நல்லா ரசித்து பார்க்கணும், சினிமானால நாட்டில் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் பேசியிருக்கோமே தவிர இதில் இவருக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு இவரை பிடிக்கல, அதுக்காக நாங்கள் பேசுகிறத போடுறோம். சில போடுறது தான் பேசுகிறோம், அதுவும் ஓகே. இடையில திரிச்சு விட்றாங்க. இடையில உட்காந்து சிலர் வந்து அதை வச்சு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணிக்கிருக்காங்க ஊடகங்களில். தயவுசு அந்த வேலையை பார்க்காதீங்க. நாங்கள் சொன்னதை போடுங்க, அவங்க பேர் சொன்னாங்களோ அதை போடுங்க. நீங்களா தயவுசு எங்கள் இயக்குனருக்குள்ள பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கி விட்டாதே. நன்றி, வணக்கம். மிக விரைவாக என்னை அழைத்தமைக்கு நன்றி. கன்னி ஒரு அற்புதமான தமிழ் டைட்டில். கன்னி என்பது பரிசுத்தம், தூய்மையான, எந்த கரையும் படையாத ஒரு பெண். தமிழுக்கு அது ஒரு அற்புதமான பேர். கன்னி பெண், கன்னி கழியாதவள் என்று நம்முடைய சான்றோர்கள் அழைப்பார்கள். அப்படி ஒரு அற்புதமான டைட்டிலை வைத்திருக்கிற தம்பி சிவா, மாயோன் சிவா, கூடவே ஊர் பேரை வச்சு தொரப்பாடி. மாயோனையும் மறக்கல, தொரப்பாடியும் மறக்கல நம்ம சிவா. திறமை நிறைந்திருக்கிறது, பேச்சு குறைந்திருக்கிறது, திறமை நிறைந்திருக்கிறது. அவர் தொட்டிருக்கிற கதை கரு இருக்கிறதே, தமிழ் பாரம்பரியம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் பண்பாடு அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான கரு. சித்த வைத்தியம். நம்முடைய பேரரசு கூட பேருரையாற்றினார். பல பேர் பேருக்கு அரசா இருப்பாங்க, பேருக்கு ஆசிரியர் பாருங்க, பேராசிரியர்னு. உண்மையிலேயே ஒரு அற்புதமான விஷயங்களை, எல்லா விஷயத்தையும் தொட்டார், விளக்கம் தந்தார். அதான் அறிவுபூர்வமான விஷயம். சித்த மருத்துவம் ஒரு காலத்தில் சிதைந்திருந்தது. யாரும் ஏறெடுத்து பார்க்காமல் இருந்தார்கள். அலோபதிக்கு போயிட்டு இருந்தாங்க. தலையில வலினா காலில் எக்ஸ்ரே எடுப்பான் டாக்டர். ஏன்னா அவன் எக்ஸ்ரே மிஷின் சும்மா இருக்கக்கூடாது. பல டாக்டர்கள் படிச்சுட்டு வந்து கோட்டீஸ்வரன் ஆயிட்டாங்க. சித்த மருத்துவரின் சிறப்பு எப்ப தெரிஞ்சதுன்னா, கொரோனான்னு ஒரு கொடிய நோய் வந்த பிறகு படித்தவன் படிக்காதவன் அத்தனை பேரும் அலோபதிக்கு போறத சித்தா மருந்தை தேடி போனாங்க. இன்னைக்கும் சித்த மருத்துவ கடைகளை பார்த்தா மக்கள் நிறைஞ்சிருக்காங்க. சைடு எஃபெக்ட் இல்லாதது, உடலுக்கு வலு சேர்ப்பது. உடல் அந்த மருந்து ஒவ்வொன்றுமே இலையிலிருந்து, காயிலிருந்து, கனியிலிருந்து, வேரிலிருந்து, ஒரு மரம், நம்ம இயற்கை அன்னை தந்த அந்த மரம், செடி, கொடி, அதிலிருந்து வருகிற மருந்து. அது சத்து, அது எந்த வகையில விஷமாகாது. அலோபதி சில நேரத்தில் பக்க விளைவை ஏற்படுத்திடும். சித்த மருந்து நம்பிக்கையோடு சாப்பிடலாம். இன்னைக்கு பாருங்க, இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் சித்தா மிகப்பெரிய மருத்துவமனைகள் உருவாக போகுது. ஆக அந்த விஷயத்தை இந்த படத்துல அற்புதமா சொல்லியிருக்காரு. ஹீரோயினையும் மற்ற கேரக்டர்லாம் வச்சு. எனக்கு இங்க நான் இது ஏதோ சக்தி சரவணன் கூப்பிட்டாரு. நிறைய ஃபங்க்ஷன் நம்ம பிஆர்ஓ சகோதரர்கள் கூப்பிடுவாங்க. சரி, சிறு முதலீட்டு படம் நம்ம போய் வாழ்த்தணும்னு நான், பேரரசு, உதயகுமார், பாக்யராஜ் வர்றோம். இந்த படத்தையே ரொம்ப சாதாரணமாக நினச்சி தான் வந்தேன். ஆனால் இந்த மேடை ஒரு அற்புதமான மேடையாக அமைந்து விட்டது. பேசின ஒவ்வொருத்தரும் ஆத்மார்த்தமா ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துறாங்க. நம்ம வில்லனா நடித்த தொப்பி போட்ட தம்பி இருக்கார, அவர் தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் மிக ஆழமாக எடுத்து சொன்னார். தயாரிப்பாளர் மீது உள்ள அக்கறையை சொன்னார்.
சிலர் கதை திருடுகிற வேதனையை சொன்னார். அந்த 2 பொண்ணுக்கு அப்பா நடிக்கிற தம்பி பேர்னு மணிமாறன் ஆத்மார்த்தமா பேசினார். தாரா அவங்க பேசும்போது பார்த்தேன், நம்ம படம், நாங்கள் வேலை செய்தோம், நாங்கள் எடுத்தோம், நாங்கள் லொக்கேஷன் போனோம். இந்த வார்த்தை ஒவ்வொருத்தருக்கும் வேணும். தயாரிப்பாளர் வேணும், பணம் கொடுக்கிற கருவூல மாதிரி நினைக்கிறானுங்க. தயாரிப்பாளரோட இணைந்து நடிகர்கள், இயக்குனர் முதல், இயக்குனர் முக்கியம். இயக்குனர் இல்லாமல் படமே இல்லை. அதே போல் தயாரிப்பாளர் இல்லாமல் படம் இல்லை. தயாரிப்பாளர் காசு போட்டு தேங்காய் பூ பழம் வாங்கி பூஜை போட்டால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை. அதே போல் கடைசியில் பூசணிக்காய் வாங்கி உடைக்கணும், அதுக்கும் தேங்க. இப்படி ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தணும். ஒரு இசையமைப்பாளர் ரூமில் போட்டு டியூன் போட்டால் அது உலகத்துக்கு பரவிடாது. அந்த தயாரிப்பாளர் அவருக்கு வேண்டிய தண்ணி பாட்டிலிருந்து எல்லாம் வாங்கி கொடுத்து டியூனை வாங்கி ஒரு கவிஞரை அழைத்து பாடல், நம்ம போல கவிஞரை அழைத்து பாடல் எழுதி வைத்து, பிறகு ஒரு நல்ல பாடகர் வைத்து பாட வைத்து, நல்ல பாடல் உருவான பிறகு அதை இப்படி இசை வெளியீட்டு விழாவுக்கு அதுக்கு ஒரு 50 லட்சம் செலவு பண்ணி அதை உலகுக்கு அறிமுகப்படுத்தினா அது தயாரிப்பாளர் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருக்கிற செலவு. அவர் செய்த வேலைக்கு பணம் கொடுத்துட்டார். ஆக இந்த பாட்டு முழுவதும் தயாரிப்பாளர் மட்டுமே சொந்தம். அது என்ன சட்டம் என்னன்னா சொல்லட்டும். ஆன்மீகமா நினைச்சு பாருங்க, ஆத்மாவை நினைச்சு பாருங்க. எல்லாத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துட்றோம். அதுக்குன்னு ஒரு சம்பளம் வாங்கிட்டு எனக்கு சொந்தம் சொன்னா அது பேராசை. ஆனா அக்ரிமெண்ட்ல இருந்ததுன்னா கொடுத்தாகணும். அக்ரிமெண்ட் போடும்போது இந்த படத்துக்கு இசையமைக்கிற இசைப்பாளருக்கு இதில் வருகிற வருவாயில் தயாரிப்பாளர் 50%, இசையமைப்பாளர் 25%, கவிஞர் 10%, பாடகர் 10% ஒரு அக்ரிமெண்ட் போட்டால் அதை நம்ம ஆனர் பண்ணணும். அதை மறுத்து வாதம்லாம் பண்ணக்கூடாது. ஆக முதல் போடுகிற முதலாளியை துரோகம் செய்துவிட்டு நான் மட்டுமே சம்பாதிக்கணும்னு நினைச்சு இன்னைக்கு எத்தனை தயாரிப்பாளர்கள் வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடுறாங்க உங்க எல்லாருக்கும் தெரியும். என்னுடைய மீடியா சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை எங்களை விட நீங்கள் தான் அதிகமாக தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆகவே ஒரு படம் எடுக்கிற போது இப்படிப்பட்ட ஒரு குழு இணைந்து, தயாரிப்பாளர் செல்வராஜ் ஒரு தங்கமான, எப்படா இப்படி ஒரு நட்பு கிடைச்சதுன்னு பார்த்தா, முதல்ல தயாரிப்பாளர் தங்கமான உள்ளம், எல்லாருக்கும் பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு, யாருக்கும் பாக்கி வைக்கல, எல்லாரும் நிறைவா அன்போடு நடத்தி மரியாதையோடு நடத்தியிருக்கார். அதனால எல்லாரும் அவரை சூழ்ந்து இந்த படம் வெற்றி பெறணும்னு பாருங்க. இந்த படத்தை டேட் அறிவி 17 ரிலீஸ். சரவணன் டிஸ்ட்ரிபியூட்டர், அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறார். ஆகவே ஒரு படம் வெற்றி பெற வேண்டும் என்றால் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயாரிப்பாளர் கை கொடுக்கணும், துணை நிற்கணும். நான் அதனால் இந்த கண்ணி நிச்சயம் தமிழ் மக்களின் மனதிலே ஒரு நல்ல இடம் பெறும், வசூல் தரும், தயாரிப்பாளர் மீண்டும் படையெடுப்பார் என சொல்லி, இது தமிழ் பாரம்பரியம், கலாச்சாரம், பண்பாடு மிக்க கதையானதால நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற சில அவலங்கள் 1-2 ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அதாவது தமிழ் பண்பாடு கலாச்சாரம்னா ஒருவனுக்கு ஒருத்தி என வாழ்வது. அப்படி பல பேர் நம்ம சினிமா உலகத்தில் பலர் காதலித்து நடிகர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க பாக்யராஜ், பூர்ணிமா ஒரு பெரிய உதாரணம். இன்ற வரைக்கும் ஒரு இன்பமான வாழ்க்கை, பிறருக்கு எடுத்துக்காட்டுகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போ சில காலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா, தமிழக இளைஞர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது. எப்படி நடிகர்களை இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, நடிகன் பேண்ட்டு கிழிஞ்ச பேண்ட்டு போட்டு அதை ஸ்டைலாக போட்டுக்கிறான், தலையை கோதி விட்டுக்கிட்டா தலையை கழிச்சு விட்டுக்கிறான். அதுபோல் வாழ்க்கையும் பின்பற்றினால் தமிழ் பண்பாடு கலாச்சாரம் என்ன ஆகும்?
போன மாதம் தனுஷும் ஐஸ்வர்யாயும் கோர்ட்டுக்கு போய் விவாகரத்து. அது ஒரு பெரிய பரபரப்பு உண்டாச்சு. தமிழ் மக்கள் வேதனைப்பட்டார்கள். இதுக்காக படம் எடுக்கிறோம்? இப்படி ஒரு பண்பாடு மணமக்கள் 2 குழந்தைய விட்டுட்டு நாங்கள் பிரிஞ்சு போகிறோன்னா அந்த குழந்தைகள் கதி என்ன? அந்த குடும்பத்து மாபெரும் தலைவன், உலகம் அறிந்த தலைவன், அவருடைய மனசு எப்படி வேதனைப்படும்? பெற்ற அப்பா அம்மா வேதனைப்படும். பிறந்த குழந்தைகள் 2 சிங்கக்குட்டிகள் எவ்வளோ வேதனைப்படன்னு கூட பார்க்காம கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம தமிழ் மக்கள் வேதனைப்பட்டாங்க. ஏன் வேதனை? அவங்க ரசிகர்கள் இதை ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அந்த வேதனை. இப்போ புதுசாக பார்த்தா ஜிவி குமார், ஜிவி பிரகாஷ், அந்த சைந்தவி நல்ல பொண்ணு. ஏன்னா முதல் பாட்டு என்னுடைய உணர்ச்சிகள் படத்தில் பாடிச்சு. நல்ல பிள்ளை, ஒழுக்கமான அருமையான பிள்ளை. அது ஏதோ லவ் பண்ணி மேரேஜ். லவ் பண்ணும்போது மனதை முழுமையாக புரிந்துக்கிட்டு தான் லவ் பண்ணுறீங்க. கல்யாணம் ஆன பிறகு ஏன் கசப்புணர்ச்சி வருது? இருக்கிறத விட்டு கொடுத்து வாழ்ந்தவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இந்த மாதிரி கோர்ட்டுக்கு போனால், இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் நிறைய 15 நாளில் லவ், 1 மாதம் வாழ்க்கை, 3ஆவது மாதம் டைவர்ஸு நிறைய நடக்குது. கோர்ட்டு ஃபுல்லாக இருக்கு. அந்த பண்பாடு சினிமாக்காரெல்லாம் வளர்ந்தக்கூடாதுன்ற வேதனையில் தான் இதை நான் சொன்னேன். கைகூப்பி வணங்குறேன். கணவன் மனைவியாக தொடர்ந்து வாழுங்கள், இன்ப வாழ்க்கை வாழுங்கள், நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த நாட்டுக்கு தந்து செழிப்போடு வாழுங்கள் என சொல்லி, இந்த கன்னி தமிழ் பண்பாடு, கலாச்சாரம், சித்தா எல்லாமே தமிழ் சம்பந்தப்பட்ட, தமிழ் உணர்வுகள், தமிழர்கள் உள்ளம் சம்பந்தப்பட்ட படம் நிச்சயம் ஒவ்வொரு தமிழனின் உள்ளத்திலும் நிலைக்கும். இந்த சித்த வைத்தியம் மிக பெருகும். ஆக இயக்குனருக்கும், தயாரிப்பாளருக்கும், இசையமைப்பாளருக்கும், எடிட்டர், மற்ற நடிகர்கள், அதில் உழைத்த அத்தனை தொழிலாளிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, வெல்க கன்னிப்பெண், கன்னிப்படம் வாழ்க. அசராமல் அந்த படத்துக்கு ப்ரமோஷனாகவே திகழும் ஒரு நபர், கடல் கன்னியாக இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கும் கூல் சுரேஷ் அவர்களை பாவாடை பத்திரமாக வந்து சேரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வெந்து தணிந்தது காடு, கன்னிக்கு வணக்கத்தை போடு போடு போடு. எதுக்கு நான் எதுனா பண்ணி அப்புறம் இவங்க திட்டுறதுக்காக வேணாவா. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். குறிப்பாக ராஜன் சார், பேரரசர், இயக்குனர், தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு, அந்த பாவாடை, தாவணி எல்லாம் என்னால் சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல. உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு அவனுக்கு ஒரு சால்வை போட்டு இந்த கன்னியை காப்பாற்றிட்டார் அப்படியே. ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார். அது மட்டும் இல்லை, நான் இங்கே பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் உங்கள் பேர் என்ன சொன்ன, தாராவா, அவங்க கூட சொன்னாங்க எங்களை எல்லாரையும் நல்லா கன்னித்தன்மையோடு பார்த்துக்கிட்டாரு ப்ரொடியூசரு அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செல்வராஜ் சார். அதே மாதிரி படத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார். இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னல் ஆனார். உங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள் சார். ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும் போது அதில் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். அதே மாதிரி இயக்குனர்களுக்கும் அவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். இந்த படத்தில் ஏதோ ஒரு 4 குத்துப்பாட்டு, ஒரு லவ் சீனு, ஒரு 2 ஃபைட்டு அப்படின்னு வச்சு பண்ணிட்டு போகாமல் ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும். இன்றைக்கி வந்து இயற்கை அழிந்துட்டு வருது, சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது, இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது,
வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. சில இதை நான் சொல்லுவேன், அப்புறம் திட்டுவீங்க, அது வேணாம். கன்னி அப்படின்னாலே கன்னிசாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும். கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு. இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியுது. ஆனால் இதே அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்றது இந்த உடை உடுத்தும் போது தான் தெரியுது. நன்றி இயக்குனர், தயாரிப்பாளர். நான் நிறையா பேச வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கெட்டப்பே கன்னின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்ல. ஏன்னா இப்போ பேரரசு சார் சொல்லும்போது சொன்னாங்க, மிக்க நன்றி பேரரசு சார். இப்போ உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பேரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய, இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் நான் நடித்ததுக்கு சமம். அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார், அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்றைக்கி என் பேரை இது போல் பெரிய மேடையில் சொல்கிறாங்கன்னா அதுக்கு மிக்க நன்றி பேரரசு சார். நன்றி நன்றி நன்றி. ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும். ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். செந்தூர பூவே செந்தூர பூவே சில்லென்ற காற்றே என் கன்னி எங்கே என் கன்னி எங்கே. மறந்துட்டம்பா, நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே. சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு கோமாளித்தனமாக ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு. நான் இந்த ட்ரெஸ்ஸு போகிறதெல்லாம் நான் ஒன்றும் விரும்பிலாம் ஒன்றும் போடலைங்க. இப்போ நான் இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாக்க என் பொண்டாடி பசங்களாம் என்னை வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா? இது அவ்வளோ கஷ்டம், புரியுதுங்களா? ரொம்ப. ஆனால் நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன், ஒரு பெருமையாக தான் நினச்சி போகிறேன். ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க, வரல. இப்போ பேரரசு சார் சொன்னாங்க ஹீரோயின் வராதால கூல் சுரேஷ் வந்திருக்கார் போல் அப்படின்னு. அது வந்து எனக்கு வந்து ஒரு பெருமை தான் அது. அதனால் இந்த ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு கேலி பொருளாக தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்துட்டு இருக்கணும். ஐயோ ரொம்ப எமோஷனலாக வேணாம்ப்பா, ரொம்ப மகிழ்வித்துட்டு இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது. அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க கூல்னாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க, ஒரு கன்னித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதனால் எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம். சரி அழுது பேசினாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியுது, இயக்குநர்களுக்கு தெரியணும், தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் கூல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் பேரரசு சாருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். சீக்கிரம் படம் டைரக்ஷன் பண்ணுங்கள் சார். உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார். தயவு செஞ்சு பேரரசு சார், ராஜன் சார், நீங்களாம் அடுத்தடுத்து படங்கள் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் சார். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிக்கிட்டு அப்புறம் என் கன்னித்தன்மை போயிடும். இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஜாஸ்தி பேச வேணாம்னு நினைக்கிறேன், அது ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும். வெந்து தனிந்தது காடு, கண்ணுக்கு வணக்கத்தை போடு போடு. மேடையில் இருக்கிற எல்லாருக்குமே வணக்கம். தென் மீடியா சப்போர்ட்டர்ஸ்க்கு என்னுடைய வணக்கம். சாரி ஃபார் த டிலே, லேட் ஆயிடுச்சு, என்னோடய ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சு, அதனால தான். ஓகே, கன்னி என்னோட கரியர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹீரோயின் ஓரியன்ட், ஹீரோ இல்லாமல் இருக்கிற ஒரு படம். அதுவும் இல்லாமல் இது எப்படின்னா இது எனக்கு பர்சனலாக ரொம்பவே கனெக்டான ஒரு சப்ஜெக்ட் என்ன சொல்லலாம். நீங்கள் இன்னும் ட்ரைலர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, சாரி. போஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய லுக் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு
பர்சனலாக இந்த படத்தில் வந்து ஹோம்ஒர்க் நிறையா இருந்தது ஆக்சுவலாக. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டில் நான் சூஸ் பண்ணதுக்கு வந்து செல்வராஜ் சாருக்கு, அப்போது நம்ம சிவ சாருக்கு, டைரக்டர் சிவத்தோர் படி சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போது இதை பற்றி சொல்லணுன்னா, லொக்கேஷன் என்ன மாதிரி லொக்கேஷன்னா, அங்கே போகிறதுக்கே வந்து நிறைய கஷ்டங்கள். எப்படின்னா ஆக்சுவலாக இது நம்ம சூஸ் பண்ண ஒரு வில்லேஜ் வந்து உண்மையான எந்த வசதியும் இல்லாமல் இருக்கிற ஒரு வில்லேஜ். ஆக்சுவலாக நம்ம ஷூட்டிங் முடிந்ததுக்கப்புறம் வந்து அங்கே வந்து நிறைய வில்லேஜே வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. ஸோ இது ரியலான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிவ சார் வந்து அதுக்கு மேல் ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ணியிருக்காங்க. அவங்க ரிசர்ச்சை வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். அப்போது அந்த வில்லேஜ் மக்கள் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. அங்கே வந்து ஒரு பாத்ரூம் இல்லை, எந்த வசதியும் இல்லை. ஆக்சுவலாக நம்மளுக்காக ஒரு சின்னதாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. அங்கே போகிறதுக்கே வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் டே எடுக்கும் ஆக்சுவலாக. அந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பண்ணதும், அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து இட் வாஸ் லைக் அ சேலஞ்சிங்கான ஒரு ரோல். ஏன்னா ஒரு கையில் குழந்து, ஒரு கையில் கத்து, லாட் ஆஃப் திங்ஸ் ஹேண்டில் பண்ண வேண்டி இருந்தது. ஏன்னா மாடர்ன் கேரக்டர் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு வில்லேஜ் கேர்ளாக நான் பண்ணும்போது இட் வாஸ் லைக் வெரி டஃப். பட் அடுத்தது வந்து நீங்கள் தான் சொல்லணும் அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, அப்போது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு வந்து எல்லாருமே நன்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் மீடியா பீப்புள், இந்த சின்ன சின்ன பட்ஜெட் படங்களை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் இந்த படம் இப்போது அவார்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. அது வந்து அந்த விஷயத்தில் ஐ எம் ஸோ ஹாப்பி. ஸோ உங்களுடைய பிளெஸிங்ஸ் வேணும்னு கேட்குறேன். மீடியா பீப்புள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்குறேன். தேங்க்யூ. ஆஃப்டர் லாங் டைம் தமிழுக்கு திரும்பி இந்த படத்தோட கம்பேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்தது லைனப்பில் இன்னும் 2 மூவிஸ் இருக்குது. ஸோ ஷார்ட்லி அதை நான் பேசுகிறேன். தேங்க்யூ. ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். உதவி செய்தவர்களை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னியை அழகு பார்ப்பதுக்கு பூ கொடுத்த அந்த தங்கச்சிக்கு நன்றி. அப்புறம் இல்லை சொல்லி அவங்க இப்போ சொல்ல சொன்னாங்க. சரி சரி சரி.